மிக முக்கியமான வீடியோங்க இது நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணோம். அப்படி என்ன இதில் முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோன்னா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், நம்ம தெம்பா எனர்ஜெட்டிக்காக நோய் இல்லாமல் நம்ம வாழணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய உடல் உறுப்புகள் சரியாக இயங்கிறது, நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு சத்தான சாப்பாடு சாப்பிட்றது, அதனுடைய சத்துக்கள் உடம்பு கரெக்டாக உறிஞ்சி எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக வேலை செய்தா, இதுக்கு தான் நம்ம 80% முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ரெண்டாவதாக ஒன்று இருக்கே, மைண்டு, நம்மளுடைய சிந்தனை, உள்ளம், மனசு, அது நம்மளுடைய உடலையும் ஆரோக்கியத்தையும் நிறைய விஷயங்களை அதுவும் பாதிக்குது. ஆனால் அதுக்கு ஒரு 15% முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் அதுவும் பாடி மைண்ட் ரெண்டும் 50-50% ஈக்குவலாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்குங்க. அது நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ. ஆனால் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது பாடிக்கு மட்டும்தான், மைண்டுக்கு கிடையாது. சரி, இப்போ பாடி மைண்டு ரெண்டுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்தாலுமே அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதை ஒரு 5% பேர் தான் நம்மள அதை பற்றி தெரிஞ்சே இருக்கிறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடி மைண்ட் கனெக்ஷன், உடலும் உள்ளமும் இணைப்பு, மூளை மனசு இணைப்பு. இப்போ இந்த பாடி மைண்ட் இது ரெண்டும் 50-50% முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ரெண்டும் இணைந்து ஒன்றா தான் செயல்படுது. இது தனியாக செயல்படல, இது தனியாக செயல்படல. அப்போ நீங்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன தான் பார்த்து பண்ணாலுமே உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமோ தெம்போ தைரியமோ எனர்ஜியோ எதுவுமே உங்களுக்கு 100% கிடைக்காது. அதே மாதிரி மைண்டை பற்றி மட்டும் யோசிச்சு அதுக்கான மெடிடேஷன் மற்ற விஷயங்கள் நீங்கள் இது மட்டும் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ பாடி மைண்ட் கனெக்ஷனை பற்றி தெரிஞ்சு அதுக்கான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம். சில விஷயம் பண்ணும்போது எதுவுமே நடக்கலையே சார், நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சால் நடக்கலையன்றதுக்கு காரணம் இதுதான், பாடி மைண்டு கனெக்ஷன்ஸை பற்றி நீங்கள் சரியாக தெரிஞ்சிக்காதது. இப்போ இதை இன்னைக்கு நான் பேசுகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது 1872லேருந்தே விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் இதை பற்றி மிகப்பெரிய ஆய்வுகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இனியும் பண்ண போகிறாங்க. ஏன்னா இது தோண்ட அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருவோம். இந்த பாடி மைண்ட் கனெக்ட் அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புல 100 பில்லியன் நர்வ் செல்ஸ் உள்ள நரம்பு மண்டலம் ஒன்று இருக்குங்க. 1 பில்லியன்ன்றது 100 கோடி. அப்போ 100 பில்லியன்ஸ்னா எவ்வளோன்னு பார்த்துங்க. அவ்வளோ நரம்பு செல்களால் ஆன நரம்பு மண்டலம் இருக்குது. இது ஏகப்பட்ட கோடிக்கணக்கான வேலைகளை செய்யுது. இப்போ அதெல்லாம் கூட நம்ம விட்டுற போகிறோம். நம்ம எடுத்து பார்க்க போகிறது மிக மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூளைக்கும் இந்த உடல் உறுப்புகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த நரம்பு மண்டலம் 12 இணை ஜோடி நரம்புகளால் ஆனது. என்னது அது இணை ஜோடி நரம்புகள்னா, மூளையிலேருந்து உடலுடைய பார்ட்ஸுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பார்ட்ஸுகளோ இணைக்கக்கூடிய ஒரு பாதை. அதே மாதிரி அந்த பார்ட்ஸ்லேருந்து மூளைக்கு இணைக்கக்கூடிய ரெண்டும் தனித்தனி ரூட்டு. ஹைவேஸில் 2 ரூட்டு தனியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒன்று நம்ம உடல் உறுப்புகளிலிருந்து மூளைக்கு செய்தி சொல்லப்படுவது. அது மோட்டார் விஷயமாக இருந்தாலும் சரி, சென்சரி விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே சரி, சிந்தனை சம்பந்தப்பட்டது, உணர்வு சம்பந்தப்பட்டது, எந்த விஷயமா இருந்தாலுமே மூளைக்கு தெரிவிக்கிறது. மூளை அதை ப்ராசஸ் பண்ணி உடல் உறுப்புக்கு ஆர்டர் பண்ணுவது. இப்போ என்ன செய்யறதுன்னு இது கேட்கும், என்ன செய்யணும்னு அது பதில் சொல்லும். அப்படி எடுத்துக்கலாமே. அப்போ இதுக்கு ஒரு ரெண்டும் ஒரே ரூட்டில் போனால் ஜாம் ஆகிடும்னு 2 ரூட்டு. இது ரொம்ப ரேராக இருக்கு. 12 இடை ஜோடி நரம்புகள் மூளையோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் மிக நீளமான நரம்பு வேகஸ் நரம்பு, வேகசு நரம்பு, அலையு நரம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. லாட்டினில் வேகஸ்னா இங்கே அங்கேயும் வேண்டரிங், அலையிறது அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நரம்பு தான் முகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடுல்லா oblongata அப்படின்ற மூளையுடைய ஒரு பகுதியிலேருந்து ஆரம்பித்து, மிக மிக முக்கியமான பகுதி அது. அந்த பகுதியில் ஆரம்பித்து ஏகப்பட்ட விஷயங்கள் வழியாக உறுப்புகளை கனெக்ட் பண்ணி இந்த காதினுடைய மேற்பக்கத்தில் உள்ள சென்னி எலும்பின் உள்ளே புகுந்து வெளியே கழுத்து நரம்புகளின் வழியே இந்த நெஞ்சில் உள்ள லங்ஸ், அப்புறம் லீவர், அப்புறம் கிட்னி, அதுக்கப்புறம் இந்த கட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நெஞ்சுக்கூட்டுக்கு கீழே இருக்கிற அத்தனை விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி அதே மாதிரி இந்த உறுப்புகள்லேருந்து திரும்ப மூளைக்கு ஒரு கனெக்ஷனை கொண்டு போகிற மிக மிக முக்கியமான நரம்பு.
இந்த நரம்பு தான் பாடி மைண்ட் கனெக்டை வந்து செயல்படுத்தக்கூடிய ரேரான நரம்புகளில் மிக மிக முக்கியமான அதிகப்படியான உடல் உறுப்புகளை கனெக்ட் பண்ணக்கூடிய லாங்கஸ்ட் நர்வ் இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இந்த வேகஸ் நரம்பை பற்றி வெளிநாட்டில் இப்போ வைரலாக வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இதை ஆக்டிவேட் பண்ணுறதுனோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இப்போ டாக்டர்ஸ் வந்து அதுக்கான கருவியெலாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கருவியை வச்சு சர்டன் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை வந்து அந்த வேகஸ் நர்வில் கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணுற வைத்தியம் கூட இப்போ வந்துடுச்சு. ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிறது இந்த வேகஸ் நர்வை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், அதை ஏன் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், அதை இந்த மாதிரி கருவி மூலம் பண்ணாமல் இயற்கை முறையிலேயே ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறது, இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேகஸ் நரம்பு பண்ணுற மிக முக்கியமான வேலைகளை கடகடமாக மேலோட்டமாக நம்ம பார்ப்போம். மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்கிற அந்த தசைகள், அந்த முக்கியமான தசைகளை இயக்குவது, அந்த மோட்டாரிக் ஒர்க்குன்றாங்க இல்லையா, அது அதனுடைய சென்சரி ஃபங்க்ஷன், இது ரெண்டையும் சரிவர இயக்கக்கூடிய வேலையை இந்த வந்து வேகஸ் நர்வ் தான் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹார்ட் பீட்டை வந்து லோயர் பண்ணி அதை ஸ்மூத்தன் பண்ணி அது ரிதமிக்காக வேலை செய்ய வைக்குது. அதனால பிளட் சர்க்குலேஷனை அது கரெக்டான வேகத்தில் பண்ணுறதுனால பிளட் ப்ரெஷரை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மவுத், இந்த வாயினுடைய தசைகளை அது சரிவர இயக்கிறதுனால சாப்பிட்றதோ பேசுகிறதோ பாடுறதோ மற்ற விஷயங்களோ கிரியேட்டிவான நிறைய வேலைகள் இந்த வாயை வச்சு நம்ம பண்ணும்போது அதுக்கான முக்கியமான விஷயமா அந்த வேகஸ் நர்வ் வந்து இருக்குது. அப்புறம் இந்த காதின் மேலே உள்ள அந்த விஷயங்களை வந்து சரிவர இயக்கும்போது, ஏன்னா காது அதுக்கு உள்ள இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் அதுக்கு உள்ள லேயரில் உள்ள விஷயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை சரியான விதத்தில் இயக்கும்போது, ஏன்னா அது உடலுடைய அத்தனை விஷயங்களோடையும் கனெக்ட் ஆகிருக்கு, அதை இயக்கும்போது. அப்புறமா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லங்ஸ், நம்மளுடைய பிரெத் கண்ட்ரோல், நம்மளுடைய மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதிகமான மூச்சு வாங்கும்போது அதை கம்மி பண்ணுறது. இது எப்படி கம்மி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு தேவையான நம்மளுடைய எனர்ஜியை நம்ம உடம்பு ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா கண்ணா பின்னான்னு ஃபஸ்ட்டே செலவு பண்ணிடும். நைட்டு ஃபுல்லாக நமக்கு கிடைக்கிற எனர்ஜி மறுநாள் பகல் ஃபுல்லாக நமக்கு அதுக்கு செலவு பண்ணணும். அதை பார்த்து பட்ஜெட் போட்டு ஈக்குவலாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி செலவு பண்ண வேண்டிய வேலையை வேகஸ் நரம்பு செய்து. இந்த வேகஸ் நரம்பு தூண்டப்படாமல் தூங்கிட்டு இருந்ததுன்னா 1 மணி நேரத்தில் உங்களுடைய எனர்ஜி மொத்தமும் செலவாகி பேட்டரி 1 மணி நேரத்தில் ஃபோனில் சர்ன்னு டவுன் ஆகிற மாதிரி உங்களுடைய எனர்ஜியும் டவுன் ஆகி போயிடும். அப்போ இதை எப்பப்போ எவ்வளோன்னு சீர்படுத்தி செய்ய வேண்டியது. கன்சர்வ்ஸ் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம். அதனால அந்த பிரெத் கண்ட்ரோல்லேருந்து ஹார்ட் பீட் கண்ட்ரோல்லேருந்து லீவர் ஃபங்க்ஷன் கண்ட்ரோல்லேருந்து எல்லா கண்ட்ரோலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேகஸ் நரம்பு சரியான விதத்தில் தூண்டப்பட்டு இயக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் இப்போ லங்ஸு சரியாக ப்ரீத் பண்ணுறதுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி லீவர்னுடைய அது ஃபங்க்ஷனை சரியாக இயக்கிறதுக்கும் அது தேவை. அதே மாதிரி கிட்னி, அதே மாதிரி வந்து பெருங்குடல், இந்த பெருங்குடலில் உள்ள வேலைகள் சரிவர நடக்கணும். அதாவது தானியக்கி வேலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இது செய்யுது. அதாவது ஆட்டோ ரிப்பேர், தானாக எல்லா தசைகளும் இயங்கணும். நம்ம ஒரு மருந்தோ வேறு விஷயத்தையோ பண்ணி இயக்கிறது வந்து டெம்பரரியாக தான் இருக்கணும். அந்த தானியங்கி அப்போ சாப்பிட்ற சாப்பாடு போய் இந்த கழுத்தில் ஆரம்பித்து அது மூவாயி ஒரு இடமா அது போகிறதுக்கான அந்த மூமெண்ட்டு, அந்த மோட்டாரிக் வேலையை செய்ய வைக்கிறது வந்து இந்த வேகஸ் நர்வ் தாங்க. இந்த குடல் மட்டும் இல்லை, இந்த கட்டில் உள்ள அத்தனை பகுதிகளிலையும் இதனுடைய ஆதிக்கம் வந்து மிக மிக அதிகம். வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு 12 இடைஞ்சோடி நரம்புகள்னு சொன்னோம் இல்லையா, அந்த நரம்புகள் அத்தனைக்கும் பேர் cranial nerves, CNX அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12 ஜோடி நரம்புகளில் இந்த வேகஸ் நர்வ் 10வது இடமா சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய மிக மிக முக்கியத்துவம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாடியோடைய என்னென்ன விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதாவது ஸ்பீச்சில் ஆரம்பித்து, டேஸ்டில் ஆரம்பித்து, இந்த சதைகளை அசைக்கிறதுல ஆரம்பித்து, காது, ஹியரிங், மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்க இந்த கட்ஸு, லங்ஸு, லீவரு, கட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவோட மொத்தம் இதனால டைஜஷன், அதையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய மிக மிக முக்கியமான வேலையை இது செய்து. இதெல்லாம் பாடி சம்மந்தப்பட்ட விஷயம். மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது என்னென்ன பண்ணுதுன்னா கிரியேட்டிவிட்டியை இது அதிகரிக்குது. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயங்களில், குழப்பமான விஷயங்களில் சரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வேகஸ் நர்வ் ஆக்டிவேட்டாக இருந்தால் தான் உங்களால் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ப்ராபபிலிட்டி வந்து 80% மேலே தப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கிரேனியல் நர்வ்
இந்த வேகஸ் நர்வ் ஆக்டிவாக இருந்ததுன்னா உங்களால் தப்பான முடிவுகளே எடுக்க முடியாது. டிசிஷன் மேக்கிங்கை 100% பர்ஃபெக்டிவ் ஆகும். கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கக்கூடியதாகவும், இந்த மாதிரி சிந்தனையில் 100% பர்ஃபெக்ஷன் இருந்துட்டாலே மூளை வந்து பாடி பார்ட்ஸை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி செய்ய வைக்கும். நீங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தும் 100% கேரண்டி. மைண்டுக்கு இது வேற என்ன செய்யுதுன்னா, மிக முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சேடு, ஃபியரு, இந்த மாதிரியான விஷயங்கள், பயம், கோபம், மன அழுத்தம், கவலை, இந்த மாதிரியான விஷயம் 1% கூட உங்களை வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, உங்கள் மைண்டை தெளிவாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இந்த வேகஸ் நம்ம ஆக்டிவாக இருந்தால் போதும். எப்பேற்பட்ட விஷயம் வந்து உங்களை காதுகளுக்கோ உணர்வுகளுக்கோ வந்து சேர்ந்தா கூட உங்களுக்கு அது பாதிப்பே இருக்கவே இருக்காது. இது ஆக்டிவேட் இல்லைன்னா சாதாரண விஷயங்கள், ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் கூட உங்களை 100% டிப்ரெஷன் மோடுக்கும், சூசைடு அளவுக்கு கூட உங்களை கொண்டு போய் விடும். கவலை அதிகரிக்கும், பயம் அதிகரிக்கும், செல்ஃப் ட்ரஸ்ட் உங்களுக்கே உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை குறையும். இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா, உங்களுக்கு வேகஸ் நர்வ் ஆக்டிவாக இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதை ஆக்டிவேட் பண்ணுறது. இந்த வேகஸ் நரம்பை சாதாரணமாக நம்ம இயற்கை முறையில் வீட்டிலையே இதை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இப்போ கோல்டு வாட்டர், நல்ல சில்லுன்னு இருக்கிற வாட்டரை முகத்தில் ஸ்ப்ளாஷ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டெக்னிக். முகம் மட்டும் இல்லைங்க, இந்த கழுத்து, காதுகளின் பின்புறத்தில் ஆரம்பித்து கழுத்து, இந்த இடம், இந்த கட்டு ஃபுல்லாக வரைக்கும் கோல்டு வாட்டரில் காலையில் இல்லை நிறைய வேலை செஞ்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்கன்னா, இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கோல்டு வாட்டரால் ஸ்ப்ளாஷ் பண்ணுறது வந்து அதிகம் பேர் பாப்புலராக பண்ணுற விஷயம். அப்படி பண்ணும்போது, அப்படி இல்லைன்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா, முக்கியமான அக்யூப்ரெஷர் மசாஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப வைரலாக நிறைய பேர் யூஸ் பண்ணி மிகப்பெரிய ரிசல்ட் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ இது பாருங்கள், இந்த காதுடைய இந்த மேல் பகுதியில் ஆரம்பித்து அதனுடைய பின்பகுதி வரைக்கும், இந்த காதனுடைய நடுப்பகுதிக்கு பின்னாடி வரைக்கும், இந்த காதுடைய மேற்பகுதியில் ஆரம்பிச்சு இங்கே தான் இந்த வேகஸ் நரம்பு நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு எந்த இடத்துலையும் அது உடம்புக்கு உள்ளே போகுது, அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணவே முடியாது, கைகளால் மசாஜ் பண்ணவே முடியாது. மசாஜ் பண்ணக்கூடிய விடம் இயற்கை எப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது பாருங்கள். இந்த காதுக்கு மேற்பட்ட அந்த சென்னி எலும்பு உள்ளே நுழைஞ்சு வர ஒரு சின்ன ஏரியா, அது வெளியே வரக்கூடிய இடம், இந்த இடத்துல தான் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ அந்த இடத்த நல்லா வந்து மசாஜ் பண்ணுறது, அதாவது காதுக்கு மேலேருந்து அந்த காதனுடைய நடுப்பகுதி வரைக்கும் கீழே வரைக்கும் கூட பண்ணலாம். நல்லா மசாஜ் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். எவ்வளோ ப்ரெஷர், டிப்ரெஷன், ஒரு மாதிரியான மூட் அவுட்டு எதில் இருந்தீங்கனாலுமே நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து எல்லாம் ரிலீஸ் ஆகிடுவீங்க, ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் உங்கள் மூளை யோசிக்க ஆரம்பிச்சிடும். மிராக்கிளான சேஞ்ச் வந்து உங்களுக்கு நடக்கும். வேகஸ் நரம்புகளுக்கு பிடித்தமான உணவுகளில் நம்பர் 1 வந்து ஒமேகா 3 அதிகம் உள்ள உணவுகள். ஒமேகா 3 அதிகம் உள்ள உணவுகள் சில வகை மீன்களில் இருக்குது, முட்டையில் இருக்குது, காலிஃப்ளவர், கோஸு, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்குது, வால்நட்டுன்ற அந்த பருப்பு கொட்டையில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஒமேகா 3 ரிச் ஃபுட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றது வேகஸ் நர்வுக்கு மிக பிடித்த விஷயங்கள். அடுத்தது வந்து ப்ரோபயாட்டிக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக ப்ரோபயாட்டிக் ஃபுட்ஸ் நம்ம என்னென்ன சாப்பிட்றோம், யோகட் வந்து சாப்பிட்றோம். ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், அதாவது ஊற வச்சு, இது பழைய கஞ்சி கூட ஒரு விதத்தில் வந்து ப்ரோபயாட்டிக் உள்ள ஃபுட்டு தான். இந்த ப்ரோபயாட்டிக்கில் நம்ம ஊற வச்சு நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, குட் பாக்டீரியாஸ் நிறைய அதுக்குள்ளே சேருது. ஒரு உணவுப் பொருள் பயன்படுத்தப்படாமல் வைக்கும்போது அதில் பாக்டீரியாஸ் சேரும். சில இதில் வந்து கெட்ட பாக்டீரியாக்கள் உள்ளே வரும், அதை நம்ம சாப்பிடக்கூடாது. நல்ல பாக்டீரியாக்கள் உள்ளே வர உணவு வந்து ப்ரோபயாட்டிக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சில வகை ஊறுகாய்கள், ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸு, யோகர்ட்டு, கிம்ச்சி அப்படின்ற உணவு, ஸ்பைரோலினா, அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆலிவ்ஸ் சாப்பிட்லாம், டார்க் சாக்லேட் சாப்பிட்லாம், ஆப்பிள் சிடார் வினிகர் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்குது. ப்ரோபயாட்டிக்ஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் சொல்லுவோம். இந்த உணவுகள் எல்லாமே வேகஸ் நர்வுக்கு மிக பிடித்தமான உணவுகள். அடுத்தது சிம்பிளாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பேச்சின் மூலமாக, பேச்சு அப்படின்றது நல்ல விஷயங்களை பேசுவது. எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதம் சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள், பிரேயர்கள், அதை வந்து சாண்ட் பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் மெடிடேஷன், அதுக்கப்புறம் பிரெத் கண்ட்ரோல், மூச்சு பயிற்சி, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து பண்ணலாம். தியானம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அப்படின்னாலும் இதை ரெகுலராக பண்ணணும். நம்ம சொன்ன இந்த காது மசாஜ் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம்.
கோல்டு வாட்டர் ஸ்பிளாஷு, அப்புறம் அதிகப்படியாக சிரிக்கிறது. நீங்கள் கண்ணாடியை பார்த்து யாரும் இல்லைன்னா வாலண்ட்ரியாக சிரிக்கும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த வேகஸ் நர்வ் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஹக்கிங், நமக்கு ரொம்ப விருப்பமானவங்க, அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இணையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அவங்கள வந்து ஹக் பண்ணுறது. ஹக் பண்ணும்போது இந்த வேகஸ் நர்வ் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதனால என்னென்ன விஷயம் நடக்குது? பிளட் சர்க்குலேஷன் சரியாகிறதுனால பிபின்றது கண்ட்ரோல் பண்ணப்படுது. பிளட் சர்க்குலேஷன் சரியாக நடக்கும்போது ஹார்ட் சரியாக வேலை செய்யுது. ஹார்ட் சரியாக வேலை செய்யும்போது லங்ஸ், ஏன்னா ஹார்ட்டு, லங்ஸு, லீவர் இது 3க்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்போ லங்ஸு அதிகப்படியான ஆக்சிஜனை உறிஞ்சி கொடுக்கும்போது இது எல்லாமே கம்மியான சக்தியில் அதிகப்படியான வேலைகளை செய்வதற்கு இந்த வேகஸ் நர்வ் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் கிட்னி ஃபங்க்ஷன் கரெக்டாக நடப்பதற்கும், மலட்டுத்தன்மை போய் உங்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்னா குழந்தை பேர் அடைவதற்கும் இந்த வேகஸ் நர்வ் ஆக்டிவேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்ணி பாருங்க, டயபெட்டிஸ் அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறத, மிராக்குலஸாக கண்ட்ரோலாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பிளட் ப்ரெஷர் சீராவதை பார்ப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியம், நீங்கள் செய்கிற வேலை, அதனுடைய வெற்றி எல்லாமே வந்து பிரமிக்கத்தக்கக்கூடிய அளவில் மாறும். அப்படின்றதுக்கு சிம்பிளாக நம்ம சொன்ன விஷயங்களை டெய்லி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளை செய்ய வைங்க, மாணவர்களை செய்ய வைங்க. எவ்வளோ பேருக்கு இந்த செய்தி போய் சேரணுமோ அவ்வளோ பேருக்கு போய் சேரட்டும். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. ஏஜேஹெச்.